Hi friends, welcome to Tasty Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல் பார்க்க போறது ஒரு அருமையான சைனீஸ் ஸ்டார்டர் டிராகன் சிக்கன். அதை எப்படி நம்ம டேஸ்டா ஈஸியா வீட்ல நம்ம செய்யறதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். நீங்க அதை வீட்ல செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க. சிக்கன் 1/2 kg breast பீஸா இந்த ஸ்லைஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு டேபிள்ஸ்பூன் ஒயிட் பெப்பர், 1/2 டேபிள்ஸ்பூன் உப்பு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். மைதா 5 டேபிள்ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 3 டேபிள்ஸ்பூன், ஒயிட் பெப்பர் பவுடர் 1 டேபிள்ஸ்பூன், சால்ட் 1/2 டேபிள்ஸ்பூன், முட்டை 1, இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா இந்த கன்சிஸ்டன்சி வர வரை தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 15 மினிட்ஸ் நம்ம ஊற வச்சுருக்கோம்ல அந்த சிக்கனில் இதை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் ஒரு 15 மினிட்ஸ் நல்லா அப்படியே நம்ம ஊற வச்சிடலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ண சிக்கன் எடுத்து பொரித்து நல்லா கோல்டன் ப்ரௌனில் எடுத்துக்கலாம். ஒரு 30 செகண்ட் சிக்கனை நல்லா டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. நல்லா இந்த லெவல் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இதை மீதி இருக்கிறது நம்ம போட்டு பொரிச்சிக்கலாம். அடுத்து நம்ம வேறு பேன் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு 10 பல்லு பூண்டு நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். நாலு காஞ்ச மிளகா நல்லா 2 கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுன்னு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 4 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மசாலாக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா குக் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நூறு கிராம் முந்திரி நல்லா வறுத்து வச்சுருக்கேன், அதை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லோ க்ரீன் கலர் குடமிளகா
ரெண்டுத்துலேயும் கால் கால் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்லைஸாக இதை போட்டுக்கலாம். குடமிளகா போட்டு ஒரு நிமிஷம் நம்ம குக் பண்ணிக்கலாம். குடமிளகா ரொம்ப குக் ஆகக்கூடாது. தண்ணி ஒரு 1/4 கப் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். கடைசியாக பொரிச்சு வச்சுருக்க சிக்கனை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக ஸ்ப்ரிங் ஆனியன் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். டேஸ்டான டிராகன் சிக்கன் நம்மளே ரெடி பண்ணியாச்சு. இதை நான் சாப்பிட்டு பார்த்ததில் அதோட சாஸ் எல்லாமே நல்லா சிக்கனோட மிக்ஸ் ஆகிட்டு ரொம்ப அற்புதமாக இருந்தது. இதை நீங்கள் வீட்டில் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.